தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு இஷ்யூ வந்து அன்னைக்கு போராட்டத்தில் அவர் பேசுறதா பெரிய சர்ச்சைகள் இருக்கு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அந்த சர்ச்சைகள் வந்து நான் அங்கே இருந்தேன். அவர் கண்டிப்பா தவறுதலா பேசியிருந்தா அதே மேடையில் ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசின்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்கு, கேட்டிருப்பேன். இப்படி அவரை பேசல அவரை சோழி முடிச்சு வச்சிருக்கீங்க. பேயில போகணும்ல, நீங்க நல்லா அவரை கேவலப்படுத்துறீங்க. கொள்ளையில போகணும். ஆனா அவர் இன்டென்ஷனா பேசலன்ற ஒரு காரணத்தால நேரா பார்க்கறதுக்கும் பேப்பர்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். வார்த்தை தவறி வரலாம், அப்படி வந்ததா தான் நான் கருதுறேன். அது மாதிரி ஒன்றும் இன்டென்ஷனே பேசல. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. முந்தா நேற்று என் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரை நேற்று ரிசைன் பண்ணிட்டேன். முட்டை கொடுக்கறதுக்கு ரஜினி ரசிகரை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக வந்து முட்டை கொடுத்தாப்புல, ஆனால் தெரிஞ்சு பேசுகிறா அப்படிங்கிறாப்புல. ஆனால் அவர் இது செகண்ட் டைம் பேசுகிறாப்புல. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் பேசியிருப்பாப்புல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது முட்டை தான் கொடுக்குறாப்புல.